அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நாம் சந்தவை செய்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. நாங்கள் எப்போவுமே இட்லிக்கு மாவாட்டும் போதே சந்தவைக்கும் மாவாட்டி வச்சுருவோங்க. தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிக்குங்க. இப்போது இட்லி போசியில் தண்ணி காஞ்சிருச்சுங்க. இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இட்லி வெந்துருச்சுங்க. எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. சூட்டோடு இருக்கும்போது தான் திருவறக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக சந்தவை வெளியில் வருங்க. இப்போ இட்லியை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. சந்தவை நல்லா மெதுன்னு பஞ்சாட்டம் இருக்குங்க. அப்படியே புஸ் புஸ்ன்னு வருது பாருங்க. நம்ம கடையில் வாங்குறது இந்த அளவுக்கு மெதுன்னு இருக்காதுங்க. நம்ம இப்போ தக்காளி சந்தவை செஞ்சுக்க போகிறோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. வதக்கிட்டோங்க. இப்போ நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. கிளறி இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிக்கிச்சுங்க. இப்போது மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது கிளறிட்டு இப்போ சந்தவை போட்டு நல்லா கிளறி எடுக்கலாங்க. தக்காளி சந்தவை ரெடி ஆயிடுங்க. தக்காளி சந்தவை ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. இப்போது லெமன் சந்தவை ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. இப்போது பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 5 பல் பூண்டு, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. உப்பு பத்தாதுங்க, திரும்ப போட்டுக்கிட்டேங்க. இப்போ கொதி வந்ததும் சந்தவை போட்டு கிளறிக்கலாங்க. லெமன் சந்தவை ரெடி ஆயிடுச்சுங்க. பஞ்சாமிர்தம் கரைச்சிக்கலாங்க. வெள்ளை சந்தவைக்கு 5 பழம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, சர்க்கரை கலந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. நாட்டு சர்க்கரை. இப்போ பழத்தை பிசைஞ்சிக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாங்க.
இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா சர்க்கரை, பழம், ஏலக்காய் பொடியெல்லாம் கலர்ற மாதிரி கலங்கிக்கு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போது முந்திரி திராட்சையை போட்டு கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணலாங்க. தேங்காய் ஒரு மூடி, 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி தேங்காய் முதல்ல ஒரு சுற்று விட்டுட்டுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி 2 முறை வடிகட்டிக்கலாங்க. 2 தடவையாக போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளை சந்தவை, தேங்காய் பால், பஞ்சாமிர்தம், லெமன் சந்தவை, தக்காளி சந்தவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.